அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், 4வது திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற 12 ஆழ்வார்கள் பாடிய 4வது திவ்ய பிரபந்தத்தையும் நம்ம இப்போ படிக்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக நமக்கு தொகுத்து கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாதமுனிகள். யார் இந்த நாதமுனிகள்? இவரும் 12 ஆழ்வார்கள் மாதிரி ஒரு முக்கியமான சிறந்த நன்னாளில் ஆச்சாரிய குடும்பத்தில் தோன்றியவர். இவருக்கு எப்படி இந்த 12 ஆழ்வார்கள் பாடிய நூல்களை தொகுத்து நமக்கு கொடுப்பதற்கு ஒரு காரணம் வேணும். ஏதாவது ஒரு செயல் நடந்திருக்கணும். அந்த செயலுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, எங்கே இதை அவர் கேள்விப்பட்டார் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பில் நம்ம சொல்ல போகிற செய்தி. அதாவது மதுரகவி ஆழ்வாருக்கு பிறகு நம்மாழ்வாரினுடைய பாசுரங்களை சீடர்கள் அனுசரித்து வந்தார்கள். அவர் எழுதி வச்சுட்டு போனது அவங்களுக்கு பின்னாடி வந்த சீடர்கள் அதனை படித்தார்கள். அது நாளடைவில் ஒரு வழக்கத்துக்கு வருது. எங்கே வருதுன்னு சொன்னால், ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் தோன்றிய முதல் வைணவ ஆச்சாரியரான நாதமுனிகள் யாருக்கு முன்னாடியே முக்கியமானவர்னா ராமானுஜருக்கு முன்னாடியே இவர் பிறந்தவர். ஒரு சமயம் கும்பகோணம் நகரில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ அவதார அமுத பெருமாள் திருக்கோயிலில் தரிசனத்திற்காக அங்கே வரார். அங்கே செய்த போது பக்தர்கள் சிலர் நம்மாழ்வாரினுடைய திருவாய்மொழி பதிகம் ஒன்றை ஓதிட்டுருக்கார். அதாவது அந்த கோயிலுக்குள்ளே பாடிட்டுருக்கார். அந்த பதிகத்தை இறுதியில் 1000த்திற்குள் இந்த 10 அப்படிங்கிற அந்த இப்பத்தும் என்றும் அமைந்ததை கேட்டு மீதி உள்ள அதாவது நம்மாழ்வார் பாடிய அந்த ஒரு 10 பாடல் எங்கே அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டு எங்கே 991 பாடல்கள் பாசுரங்களை அறிவீரா என்று வினவ, அந்த பக்தர்களோடு இந்த ஒரு பதிகத்தை மட்டும் செவி வழியாக அறிந்து ஓதி வருகிறோம் என்று பதிலளி. அப்போ என்ன அர்த்தம்? 990 பாசுரங்கள் இருக்குது. இந்த ஒரு 10 பாசுரத்தை மட்டும் பாடலை மட்டும் பக்தர்களோ அந்த ஒரு பதிகத்தை மட்டும் செவி வழியாக தான் நாங்கள் அறிஞ்சிருக்கோம், அதைத்தான் நம்ம இங்கே கோயிலில் ஓதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பதில் கொடுத்தனர். இவர் கேட்ட கேள்விக்கு ஏன் 990 இருக்குது, மீதி எங்கே அப்படின்னு கேட்குறப்போ அவர் அதை சொல்கிறார். நம்மாழ்வாரினுடைய அவதார தலமாகிய ஆழ்வார் திருநகருக்கே சென்று அறிந்து வர எண்ணி அங்கே செல்கிறாரு அந்த நாதமுனி. இந்த 10 பாட்டு மட்டும் எப்படி உங்கள் செவி வழியாக கேட்குறீங்க, செவி வழி செய்தின்னு அவங்க சொல்கிறதுனால அந்த ஊருக்கே அவர் போகிறார். அந்த தலத்து வைணவர்களும் நம்மாழ்வாரினுடைய சீடராகிய மதுரகவி ஆழ்வார் இயற்றிய கண்ணின் நுண் சிறுதாம்பு அப்படிங்கிற அந்த பதிகத்தினுடைய பெருமையை கூற நாதமுனிகளும் அந்த 11 பாசுரங்களை மட்டும் அறிந்து கொள்ள அந்த ஊருக்கே அந்த பதிகத்தை இடைவிடாது பாடிக்கிட்டே இருக்கார். இதனால் மகிழ்ந்து காட்சி அளித்த நம்மாழ்வார் தனது திருவாய்மொழி பாசுரங்கள் 1000 மட்டுமின்றி மற்ற ஆழ்வார்கள் பிரபந்தங்களையும் நாதமுனிகளுக்கு போதிக்க நம்மாழ்வார் அருளினை பெற்று திவ்ய பிரபந்தத்தை மீட்டார். அவர் மூலமே திவ்ய பிரபந்தம் தமிழ் மக்களை சென்றடைந்தது. அப்போ 990 பாடல்கள் இருந்தாலும் இந்த 10 பாடல்களை கேட்டு வியப்படைந்த அந்த நம்மாழ்வார் அந்த ஊருக்கே வராரு. அங்கே கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை எல்லாம் இவரே அதுக்குள்ளே இருக்கிற செய்தியெல்லாம் விரும்பி போய் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத, மக்களுக்கு அது சென்று சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கே போய் சேர்றாரு. அதை பற்றின விஷயத்தை கேட்டு அந்த நூலை சேகரிக்கிறார். அதன் மூலமே நமக்கு கிடைச்ச திவ்ய பிரபந்தம், அதாவது 4000 திவ்ய பிரபந்தமாக நமக்கு கிடைச்சிருக்கிற நூல். மதுரகவி ஆழ்வாரினுடைய குரு பக்தி அவரையும் ஆழ்வார் ஆக்கி நம் அனைவரையும் ஆழ்வார் பாசுரங்களையே ஆழ்ந்து அனுபவிக்க வைத்த திறம் பெருமைக்குரிய. அதாவது இந்த இடத்துல நம்மாழ்வாரை பற்றி பாடிய அந்த மதுரகவி ஆழ்வாரினுடைய பாடல் மட்டுமல்ல, இங்கே அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு போன நாதமுனிகளினுடைய சிறப்பும் நமக்கும் அதை ஆர்வமாக கேட்கணுங்கிற அந்த எண்ணத்தையும் கொடுத்தது யார்? கண்ணின் நுண் சிறுதாம்பு அப்படிங்கிற பகுதியை எழுதிய அத்தனை விஷயமும் மதுரகவி ஆழ்வாருக்கே அந்த பெருமை எல்லாமே போய் சேரும். சரியா?
மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரிய பகுதியினுடைய பெருமைகளை எடுத்து சொல்ல அவதரித்தவர். யாருடைய? மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரிய பக்தி, கடவுள் மேலே கொண்ட பக்தி மட்டும் இல்லை, ஒரு குருவின் இடத்தில் கொண்ட பக்தியும் எப்படி மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பெருமையை எடுத்து சொல்லியிருப்பது உன்னதமான ஒரு விஷயம். மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரிய பக்தியினுடைய பெருமையை எடுத்து சொல்ல அவதரித்தவர். அதாவது இந்த இடத்துல ஆச்சாரியம்ங்கிறது சக ஆழ்வார்களில் ஒருவராகவே காணப்படுகின்ற மதுரகவி ஆழ்வார். அதாவது ஆச்சரிய பக்தியும் பெருமாளிடத்தில் கொண்ட பக்தியும் படிக்கட்டுகளாக கருதினாலும் பெருமான் மீது கொண்ட பக்தி என்பது முதல் படிக்கட்டு, ஆச்சாரிய பக்தி என்பது இரண்டாவது படிக்கட்டு. ஒருவேளை பெருமானிடத்தில் உள்ள பக்தி குறைந்து அப்படிக்கட்டில் இருந்து தவறினால் எது கிடைக்கும்? சமாச்சாரம் என்னும் கடலில் விழுந்து விடுவோம். ஆச்சாரிய பக்தி என்னும் படியில் இருந்து தவறினால் அடுத்த படியாக பெருமானினுடைய மீது கொண்ட பக்தி நம்மளை காப்பாற்றிவிடும். எங்கே எப்படி தவறி கீழே விழுந்தாலும், குளத்தில் விழுந்தாலும் சரி, கடலில் விழுந்தாலும் சரி, ஓடுற தண்ணியில் விழுந்தாலும் சரி, நம்மளை நிலைநிறுத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வருவது இந்த நம்மாழ்வார் மீது பாடப்பட்ட கண்ணின் நுண் சிறுதாம்பு அப்படிங்கிற பகுதி தான். ஆச்சாரிய பக்தி மட்டுமே, கடவுள் பக்தி மட்டுமே நமக்கு உன்னதமான விஷயம் கிடையாது. அதுவும் அது மாதிரியே ஈக்குவலாக இருப்பது குருவினுடைய பக்தி என்பதை மதுரகவி ஆழ்வார் நமக்கு எடுத்து சொல்லியிருக்க மிக சிறப்பான ஒரு செய்தியாக சொல்லப்படுது. நன்றி, வணக்கம்.